வாசுகி பண்ணுறதுலாம் உலகமாக நடிப்பு அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இனி வர எபிசோடு எப்படி இருக்குன்னு ஒரு ப்ரெடிக்ஷனாக பார்த்துலாம். வாசிகம்மா இவ்வளோ தூரம் வெளியே அடம்பிடிச்சு வெளியே உட்காந்துருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மயக்கமே அடைச்சிட்டாங்க. மயக்கமே அடைஞ்சிட்டு இருக்கும்போது கதிரேசன் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, என்னம்மா இப்படி பண்ணுற, நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இப்படி வந்து உட்காந்துருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. கிட்ட வாசுகி, என்னால் வீட்டுக்குள்ளே வர முடியாதுப்பா, நீ வீட்டை விட்டு எப்போனாலும் வெளியே அனுப்புவேன்னு சொல்லுவ, அதனால நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி கொஞ்சம் மயக்கம் கிறக்கத்தோடையே பேச போகிறாங்க கதிரேசன் கிட்ட. இல்லைம்மா, நான் இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வாமா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்கிறாரு. கதிர், என்னால் வீட்டுக்குள்ளே வர முடியாது, ஏன்னா திரும்பவும் இதே மாதிரி என்னை கோபமாக பேசி வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லுவேன். அப்போ நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் ரோட்டில் வந்து உட்கார முடியாது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. நீ இந்த வீட்டில் எது நடந்தாலும் நீ என்னென்னு கேள்வி கேட்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இனி நீ எனக்கு எதிர்த்து ஒரு வார்த்தை நீ கேட்டாலுமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி கதிரேசன் சொல்ல போகிறாங்க. கதிரேசனும் தன்னோட அம்மா வீட்டுக்குள்ளே வந்தால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்க போகிறாரு. அந்த சமயத்தில் தான் தன்னோட அம்மா கிட்ட, இனிமேல் நீ என்ன பண்ணாலும் நான் கேட்க மாட்டேம்மா, நீ வாமா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்ல போகிறாரு. இதில் டக்ளஸ் எப்போ தன்னோட அக்கா எந்த மாதிரி இருப்பா, எந்த மாதிரியா முடிவெடுப்பா அப்படின்றதுல கரெக்டாக தெளிவாக முடிவெடுக்கிறாரு. அந்த தருணத்தில் தான் வாசுகி சொல்கிறத கேட்டதுமே டக்ளஸ் என்ன சொல்கிறாருன்னா, அக்கா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இப்போ மயக்கம் கறக்கத்தோடு இருக்க, இதெல்லாம் இங்கே வெளியே உட்காந்து தான் பேசணுமா? அது மட்டும் இல்லாமல் நீ கரெக்டாக உன்னோட பாயிண்டில் தெளிவாக இருக்கியே, யாரை எப்படா வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அதுக்கான தருணம் எப்போ வரும் அப்படின்ற ஒரு காரணத்தை குறியாக வச்சுக்கிட்டே இவ்வளோ தூரம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? இந்த மாதிரி ட்ராமா பண்ணால் கதிரேசன் கண்டிப்பாக உன்னோட பேச்சை கேட்பான் அப்படின்னு சொல்லி தானே இவ்வளவும் பண்ணுற. கேட்பாக்கா, கண்டிப்பாக கேட்பான், நீ அதுக்கு தானே செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் சொல்கிறாரு. அப்போ தான் டக்ளஸ் கதிரேசன் சொல்கிறாரு, ஏன் மாப்பிள்ளை இங்கே பாரியா, தேவையில்லாமல் வார்த்தையை கொடுத்துட்டு அடுத்ததான் நீ வார்த்தையை மீற முடியாமல் தவிக்க போகிற மாப்பிள்ளை, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ உங்கள் அம்மாட்ட. எங்கள் அக்கா ஹரி சரியான வில்லியாக இருப்பா போல், எப்போ என்ன சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கா, அதனால கொடுத்துடாத மாப்பிள்ளை, எந்த வார்த்தையும் விட்டுறாத மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் கதிரேசன்ட்ட சொல்கிறாரு. இந்த டக்ளஸோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. ஆனால் டக்ளஸு, நான் பண்ணுறதெல்லாம் ட்ராமா தான், என் காரியம் சாதிக்க தான் நான் இப்படி பண்ணுறேன், உனக்கு என்னை பார்த்தா இப்படித்தான் தெரியும், ஆனால் என்னோடய கஷ்டம் உனக்கு தெரியாதுடா, என் பெத்த மயனே என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டான்னு ஒரு வருத்தத்தில் உட்காந்துருந்தா நீ இப்படி பேசுறடா அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி சொல்ல போகிறாங்க. ஆமாக்கா, நான் அப்படி தான் பேசுவேன், ஏன்னா நீ எவ்வளோ வருத்தத்தில் இருந்தாலும் காரியத்தில் கண்ணா இருக்கே, அப்புறம் இப்படி பேசாமல் இப்படி பேச சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாங்க. அதான் கதிரேசன், மாமா கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னடா மாப்பிள்ளை என்னையும் வாயை மூட சொல்கிற? ஆமாம்மாம்மா, அம்மா எது பேசினாலும் நீங்கள் எதிர்த்து பேசாதீங்க, இப்போதைக்கு நான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும் எங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாரு. அடுத்ததாக கதிரேசன் வாசியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறாங்க. போகும்போது தான் தானே என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்தாங்க கொஞ்சம் தண்ணியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே தண்ணியை வாங்கி வாசிக்க மாட்ட கொடுக்குறாங்க. இந்தாம்மா தண்ணி குடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ வேணாண்டா, என்னால் முடியலை, நீ சொன்ன வார்த்தையை மறக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ண போகிறாங்க. அடுத்ததாக தனம் என்ன சொல்லுவாங்கன்னா, அத்தை உங்கள் பிள்ளை தான் சொல்லிட்டார்ல, மன்னிப்பும் கேட்டுட்டார்ல, நீங்கள் ஏன் இவ்வளோ இன்னும் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, தண்ணி குடிங்க, இந்த சாப்பாடு போட்டு வரேன், சாப்பிட்டுட்டு தெம்பா கொஞ்சம் இருங்க, ஏன்னா உங்களோட உடம்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லுவாங்க. சொல்லப்போனால் இந்த மரகதம் தான் வாசுகிக்கு ஏற்ற ஆளுன்னே சொல்லலாம். கரெக்டாக வாசுகி பண்ணுற ட்ராமாலாம் புட்டு புட்டு வைக்கிறாங்க ருக்மணி அம்மாட்ட. ஆனால் ருக்மணி அம்மா இலகன மனசுக்காரங்கன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால ருக்மணி அம்மா எப்பவும் சொல்கிற வார்த்தை, அவங்க மகன் வச்சதுனால வேதனையில் இருக்காங்க, எந்த பெத்த தாயாக இருந்தாலும் இது நியாயம்தான், இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க ருக்மணி அம்மா. உடனே கடுப்பாயிட்டாங்க மரகதம், உன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க மரகதம். அடுத்ததாக கதிரேசன் வாசியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுமே அது பண்ணுற ட்ராமா தாங்கவே முடியாத அளவுக்கு இருக்குன்னே சொல்லலாம். அந்தளவு தன்னோட மகன்கிட்ட ரொம்பவே பரிதாபமாக பேசிக்கிட்டு இருக்க போகிறாங்க. இதை பார்த்தா மரகதம், அக்கா இங்கே பாரு எவ்வளோ நடிப்பு நடிக்கிறாங்கன்னு பாரு, இப்போ வெளியே எவ்வளோ நேரம் உட்காந்த வரைக்கும் எல்லாமே நம்மளை வச்சு தான் மகனை மாற்றி மகனை பேச வச்சுட்டோம் அப்படின்னு இவ்வளோ நேரம் குத்த சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே வந்ததும் மாதிரி ட்ராமா பண்ணால் எப்படி நம்மளோட மகனை கைக்குள்ளே கொண்டு கொள்ளலாம்,
தன்னோட பேச்சை கேட்க வைக்கலாம் அப்படின்னு நல்லா சரியாக திட்டம் போட்டு வேலை பார்க்குது இந்த அம்மா. நீ அது தெரியாமல் நீ இறக்கப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் சொல்கிறாங்க. இன்னி பாரு, கொஞ்ச நேரம்தான் இது சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்ததான் நீ நம்மக்கிட்ட தான் வரைச்சிக்கிட்டு சண்டை போட வரப்போது. நம்மளை எப்படா வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு காத்துட்ருக்க சமயமும் எப்படா வரும்னு காத்துட்ருக்கு. இனி அதுக்கு ஏற்ற மாதிரி கதிரேசன் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இனி வாசுகி இனி நம்ம பக்கம்தான் சண்டை போட ஆரம்பிக்க போகிறாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக நம்ம இருந்துக்கிறோனுக்கா, சொல்லிட்டே நீ இறக்கப்படாத அப்படின்னு சொல்லி மரகதம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட ருக்மணி என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, ஆமாம் மரகதம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நம்ம எப்படி இருக்கணுமோ இந்த அம்மாட்ட பார்த்து ஜாக்கிரதை தான் இருந்துக்கிறணும். ஏன்னா இந்த அம்மா எந்த லெவலுக்கும் போவாங்கன்றதை இன்றைக்கி வெளியே உட்காந்தே நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா சொல்கிறாங்க. ருக்மணி அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அம்மாவை திருந்துவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா கண்டிப்பாக திருந்த மாட்டாங்க. நம்ம திருத்தினா மட்டும்தான் திருந்துவாங்க. அப்போ அதுக்கான சுச்சுவேஷனும் நம்ம தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா நினைக்கிறாங்க. இந்த வாசி அம்மாவை நம்ம திருத்தணும்னா கண்டிப்பாக தனம் கதிரேசன் சேர்ந்தால் மட்டும்தான் திருத்த முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கான முயற்சியை அடுத்ததாக என்ன பண்ண போகிறாங்கன்னா, தனத்துக்கும் கதிரேசனுக்கும் முதலிரவு ஏற்பாடு பண்ண போகிறாங்கன்னே சொல்லலாம் ருக்மணி அம்மா. இதை தெரிஞ்ச வாசுகி சும்மா இருப்பாங்களா? இனிதாங்க ஆட்டமே இருக்க போகுது. அடுத்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கணும் என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.